திடீர்னு பண நஷ்டம். ஏகப்பட்ட பணம் நஷ்டம் ஆயிருக்கும். நமக்கே புரியாது. எப்படி இந்த பணம் நஷ்டம் ஆச்சு? ஒருத்தவங்க வந்தாங்க, "இத நான் செஞ்சு தரேன், இந்த வேலை வாங்கி தரேன், இதால நல்லது பெருசா வரும் நம்ப." அப்படின்லாம் ஏமாத்திட்டு பணத்த எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பணம் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த பணத்த இழந்துட்டு இன்னைக்கு கதி கலங்கி போய் என்னன்னே புரியாம நிற்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நெறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடவுள கும்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப தூய்மையான உள்ளத்தோட கடவுள கும்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் முருகன் வழிபாடு நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா, அது ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு தான். ஏன்னா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உயிர் போறக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கிறதா இருக்கும், நம்ம விதியில. அதனால கடவுள் என்ன பண்ணுவாரு, இவ்வளோ நல்லவங்களுக்கு இந்த கஷ்டத்த குடுக்கக்கூடாது, இந்த உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த நஷ்டத்த பணத்தில விட்டுருவாரு. பணத்தில போகட்டும். ஏன்னா பணம் நமக்கு என்னைக்கு இருந்தாலும் நமக்கு திரும்ப வரும். நம்ம எப்படி இருந்தாலும் அத சம்பாதிச்சுருவோம். அதனால தான் கடவுள் என்ன பண்ணுவாரு, இவங்களால உயிரோட இழப்ப தாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூய்மையான உள்ளம் கொண்டவங்க. அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் கடவுள் இந்த மாரி பண்ணுவார். அதனால யாமிருக்க பயமென்னு சொல்றாரு முருகர். நம்ம தைரியமா இருக்கணும். எதுக்குமே, யாருக்குமே எப்பவும் நம்ம பயப்பட தேவையில்ல. அது விதியாகட்டும், மத்தவங்க செய்ற சதியாகட்டும். நமக்கு முன்னாடி முருகன் நிக்கும்போது, நமக்கு யாரும் நம்மள எதுவும் செஞ்சிட முடியாது. அவங்க நினைப்பாங்க நம்ம ஒத்தாளு, இவன்லாம் நம்மள என்ன செஞ்சிட முடியும்? இவன ஈஸியா சாட்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மள யாரும் சாய்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள முருகர் இருக்காரு. நமக்கு முன்னாடி முருகர் நிற்கிறாரு. நமக்கு பக்கபலமா இருக்காரு. நமக்கு முதுகெலும்பாவும் முருகர் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மள யார் தான் என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. யோசிப்பாங்கலாம். என்ன இவன் ஒண்ணுமே இல்ல இவன்கிட்ட. எவ்வளோ கெட்டு நொந்துட்டானா, ஆனா இவன ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க. முருகர் இருக்காரு. காலம் மாறும். காலம் கை கொடுக்கும் நம்மளுக்கு. விதி மாற்றம் நிச்சயமா வரும். அது முருகன் இருக்கும்போது, அது ரொம்ப அற்புதமான மாற்றமா நமக்கு இருக்கும். முருகன் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். முதுகெலும்பா இருக்காரு. அதனால நம்ம நிமிர்ந்து நிப்போம். நமக்கு முன்னாடி முருகன் இருக்கும்போது, அவர தாண்டி தான் நம்மகிட்ட ஒரு விஷயம் வரணும். அது மனுஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. முருகன தாண்டி தான் நம்மகிட்ட வரணும். முருகன தாண்டி ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா, அது நல்ல விஷயமா இருக்கும். அது நம்ம ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் முருகர் கொடுப்பாரு. பல கோடிகள் நஷ்டமாகட்டும், எவ்வளோ பணங்கள் நஷ்டமாகட்டும், நம்ம உழைத்த காசு இன்னைக்கு நஷ்டமாச்சுன்னா, அது பல மடங்கா முருகர் கொடுப்பார். நல்ல நேரம் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார். நம்மளுக்கு உயிர் போகாம காக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். காக்கும் கந்தன் இருக்கும்போது, நம்ம எந்த ஒரு கவலையும் நமக்கு வேண்டாம் வேண்டாம். முக்கியமா நம்ம பயப்படவே கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. யமனே முருகரை பார்த்தா கொஞ்சம் பயம்தான். முருகனோட அனுமதி இல்லாம யமன் கூட நம்ம வீட்டுக்கு வர முடியாது. முருகனுடைய அனுமதியோட தான் நம்ம யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர முடியும். அதனால முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமானது.